இதில ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்ம ரஜினிகாந்த் அடுத்தது லைக்கா கூட ஒரு படம் பண்ண போறாப்லமா. அந்த படத்தோட அப்டேட் விரைவில் வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் ஃபிலிமா உருவாக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் லைக்கா இன்னொரு படத்தையும் அவங்க ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்களாமா. கமல் அடுத்து லைக்காக்கு இன்னொரு படம் அவர் பண்ணி தர போகிறாப்லமா. மேபி இந்த படம் தான் அவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்தியன் 3 பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடையாது. அவங்க கமல் கூட ஒரு புது படம் பண்ண போகிறாங்களா. ஷங்கர் வந்து அடுத்து இந்தியன் 3 முடிச்சதுக்கப்புறம் அவர் புது படத்தோட ப்ராஜெக்ட் அவர் ஸ்டார்ட் பண்ணுவாப்புல. அதனால் கமல் வந்து லைக்காக்கு புது படம் பண்ணி தர போகிறாப்லமா. நெக்ஸ்ட் அப்டேட் விஜய் சேதுபதி பூரி ஜெகநாத் ஃபிலிம் இவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் எப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு இன்னும் மூவி டீம் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ இந்த படத்தோட அப்டேட் இந்த வருஷத்துக்குள்ள அப்டேட் வரலாம்னு சொல்லியிருக்காங்க. இதில் நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் அட்லி இவங்க ப்ராஜெக்டான அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு 11 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து இன்றைக்கி எக்ஸ் பேஜில் இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ் பேஜில் அவங்க ஒரு போஸ்டர் போட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக்கெஸ்ட்டு பட்ஜெட் ஃபிலிமாக உருவாக போகுது. ஸோ இந்த படத்தில் மேபி 2 பேர் நடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அல்லு அர்ஜுன் இந்த படத்தில் டபுள் ஆக்ஷன் நடிக்க போகிறாப்புல. மேபி இந்த படத்துக்கான ஒர்க் இப்போ அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. மேபி நாளைக்கு இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் எதுவாக இருக்கலாம்னா இவங்க ஆஃபீஸ் சன் பிக்சர்ஸ் ஆஃபீஸில் வந்து இவங்க டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோவை அங்கே ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் இந்த படத்துக்கான அப்டேட் வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் மேபி 2 ஹீரோயின்ஸ் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்டேட் இவங்க எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா ரெட்டத்தலை படத்துக்காக தனுஷ் வந்து ஒரு பாட்டு பாடி கொடுத்துருக்காப்லமா. இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் இந்த படத்துக்கான அப்டேட் வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட்டோட இட்லிக்கிற அப்டேட்டும் வரும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா வெற்றிமாறனோட வாடிவாசல் படத்துக்கான இப்போ சாங் ஷூட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்களா. இந்த சாங் ஷூட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா வந்திருக்குன்னு சொல்லியிருக்காப்புல. இந்த அப்டேட் யார் கொடுத்துருக்காங்கன்னா ப்ரொடியூசர் எஸ் தானு இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காப்புல. இந்த படத்துக்கான மேலும் அப்டேட் இனி வரக்கூடிய டேஸஸில் வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலையில் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போக போக இவங்க என்ன அப்டேட் கொடுக்க போகிறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா மிஷன் இம்பாசிபிள் டெட் ட்ரையாகன் பார்ட் 2 படத்துக்கான ட்ரெய்லர் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பார்ட் 1 விட பார்ட் 2 நல்லா கிராண்டாக இவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மே 23 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லை நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா குட் பேட் அக்லி படத்துக்கான புக்கிங்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. புக்கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ் கமர்ஷியல் ஃபிலிமாக இந்த படம் பக்காவாக வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட சென்சார் போர்டு இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட டோட்டல் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 2 hours 18 minutesன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஏகே ஒரு பார் ஃபைட் சீக்வன்ஸில் வந்து அவரே டூப் போடாமலே ஃபைட் பண்ணியிருக்காப்லையமா. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப கிராண்டாக வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதிக்கு வந்து இந்த படத்தை எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறாப்லைங்கிறத நம்ம 10ஆம் தேதி தெரிஞ்சிடும். ஸோ இந்த படத்தில் நிறையா சீன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த படத்தில் ஏகேவோட பழைய படத்தோட மியூசிக்கும் சில சீன்ஸும் இந்த படத்தில் ஆட் பண்ணியிருக்காங்களா. அது ரொம்ப நல்லா கிராண்டாக வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 10ஆம் தேதி வெயிட் பண்ணி பார்ப்போம்.